ஹவு டு யூஸ் யுவர் ஆங்கர் இன்டெலிஜென்ட்லி. கோபத்தை நம்ம எப்படி புத்திசாலியாக யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 97% நம்ம தேவையே இல்லாத விஷயத்துக்கு நம்மளோட கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோபம் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, சேர்ந்து உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகுது. உங்களோட எனர்ஜி அப்படிங்கிறது சேர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னெசரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு கோபம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வரும்போது நம்மளோட பாடியோட லெவலில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதாவது ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்குது, திங்கிங் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்குது, பாடியோட டெம்பரேச்சர் ஹீட் ஆக ஆரம்பிக்குது, திங்கிங் வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நரம்பு டைட்டாக இருக்குது, ஆர்ம்ஸ் டைட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அக்ரெசிவாக பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அட் த சேம் டைம் பாடியோட லெவலில் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். அண்ட் இதனால் பாடியோட லெவலில் கண்டிப்பாக எஃபெக்ட் வரும். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை எனி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தான் இருக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய என்னமோ உலகமாக அழிஞ்சு போயிச்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். ரிலேஷன்ஷிப்பில் இதே சேம் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு நான் சொல்லுதை நீ கேளு, நான் சொல்லுதை நீ கேளு, மாற்றி மாற்றி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா என்றைக்குமே முடியாது. யாரோ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொல்யூஷனுக்கு வந்தால் தான் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது முடியும். பட் அப்படி பண்ண மாட்டாங்க. நான் சரி நீ தப்பு, நீ தப்பு நான் சரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். எந்த அளவுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக போதோ அந்த அளவுக்கு கோபம் இன்னும் அதிகமாக வரும். கோபம் எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். அண்ட் சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போனதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது தெரியாமல் பேசுவீங்க. ஸோ சின்ன விஷயத்த நம்ம கோவப்படுறதுனால அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்காமல் மாற்றி பேசினால இன்னும் இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகி போயிடும். மேபி ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு ஆர்குமெண்ட் நடக்குதுன்னா அந்த ஆர்குமெண்ட்டில் ஒருத்தங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை ஒரு லிசன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க இல்லை என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டால அந்த இடத்துல கோபம் அப்படிங்கிற டாப்பிக்கே க்ளோஸ் ஆகிடுது. அந்த இடத்துல சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல கான்வர்சேஷனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க, எந்த கோபம் இருந்தாலுமே எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. மேபி உங்கள் பேருக்கு ஏதாச்சும் தப்பாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃபெயிலியர் பற்றி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வேஸ்ட் வச்சு தான் நம்ம கோபப்படுறோம். ஏன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரச்சனை பார்க்காம, நம்ம இதோட சொல்யூஷன் பார்க்காம, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி நம்மளோட பாடியோட லெவலில் ரொம்ப எஃபெக்ட் காட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி கோவப்பட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டேர்மில் இதனால் தூக்க பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, டைஜஷன் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வயிறு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, தலைவலி பிரச்சனை வாய்ப்பு இருக்குது. அண்ட் மைண்டில் பார்த்தீங்கன்னா டிஸார்டர் போயிருங்க. எந்த விஷயம் எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மைண்டுக்கே தெரியாது. அதாவது எல்லாமே காம்ப்ளிகேட்டட் இருக்கும். ஸோ ஒரு கோவப்படுறதுனால இன்னொரு விஷயம் சேர்ந்து கெட்டு போயிடும். ஸோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக்கிக்கிங்க. எந்த அளவுக்கு காம் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கூல் பண்ணிக்க முடியுமோ அந்த இடத்துல கூல் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துல நிதானம் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப கீங்க. அந்த இடத்துல கூல் பண்ணிக்கிட்டு அமைதி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கொஸ்டினிங் பண்ணுங்கள். ஆஸ்க் யுவர் செல்ஃப்பாங்க. எந்த கோபம் அப்படிங்கிறதாலும் அந்த இடத்துல வந்து பார்க்க ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்கள். அந்த பிரச்சனையில் இருக்க எண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். அந்த இடத்துல சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இல்லை நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். மேபி இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல 100% அந்த இடத்துல கோபம் அப்படிங்கிற டாப்பிக்கே க்ளோஸ் ஆகிடுது. அந்த இடத்துல சொல்யூஷன் ஓரியன்ட் மட்டும் தான் திங்க் பண்ணுவீங்க. இப்போது ஒரு கேரக்டர் சரியில்லாத பர்சன், மேபி உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, ஹை வால்யூமில் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இன்னும் அமைதியாகிருங்க. அவங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ இன்னும் அமைதியாக ஆரம்பிங்க. பிகாஸ் அவங்க எதிர்பார்த்தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுவீங்க, அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ நீங்கள் அதுக்கு மேலே பேசுவீங்க அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்தாங்க, அதனால தான் பேசுனாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு அமைதியாக இருவீங்க. இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் அதிகமாக சைலண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இதுக்கு ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கீழே இறங்கி வந்துடுவாங்க.
அதுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமெண்ட் அப்படிங்கிறது பேசலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வரும். அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டில் ஆகுது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, கொஸ்டினிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எதை பற்றி பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு அதை கேட்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்சல்யூட்லி அந்த இடத்துல கோபம் அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது சுத்தமாக யூஸ்லெஸ் ஆகாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற டாப்பிக்கே க்ளோஸ். அந்த இடத்துல எதுவுமே ஒரு சொல்யூஷன் ஓரியன்டட் தான் திங்க் பண்ணுவீங்க. ப்ராப்ளம் என்னங்கிறது பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டட் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எதுக்கு கோவப்படணும், எதுக்கு கோவப்படக்கூடாது, எதுக்கு ஆக்சுவலி நம்ம கோவம் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஏன்னா சம்டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாம பாதுகாக்கிறதுக்கு சில இடத்துல நம்ம கோவப்பட வேண்டியதாக வரும், அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ளார காமாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ளார கூலாக இருப்பீங்க. வெளியே என்ன வேணால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே உள்ளார ஒரு நிதானம் இருக்கும். சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாது. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிங்க, சுச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகாது இந்த மாதிரி நீங்கள் ஏங்கர் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லை, கோபத்தை வந்து எப்படி புத்திசாலியாக யூஸ் பண்ணிக்கிறது. உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் புத்திசாலியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 90% வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகி போயிடும். மீதி ஒரு 10% பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயத்துக்கு கோவப்படுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளியே மட்டும் தான் நீங்கள் கோவப்படுவீங்க. ஆனால் உண்மையாலுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த இடத்துல எதை பற்றி பேசணுமோ மேபி சம்திங் ஃபைட் பண்ணணும், அதை பற்றி ஃபைட் பற்றி தான் பேசுவீங்க தவிர அந்த இடத்துல உண்மையாலுமே உள்ளார வந்து கோபம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோபத்தை அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணலாம். பட் அன்னெசரி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒருத்தங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கத்துறாங்கன்னா நம்ம இன்னும் கத்தி பேசுவோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாம் பேசிடுவோம், அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கான்வர்சேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் இருக்க கொஸ்டின் பண்ணிக்கிட்டு அதோட சொல்யூஷன் நீங்கள் தெளிவாக பார்த்து அதோட பாயிண்ட் பார்த்து இந்த மாதிரி நிதானமாக பேஷனோட அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்களேன். அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள், அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். பார்க்க முடிஞ்சுன்னா அந்த இடத்துல அப்சல்யூட்லி எல்லாமே சால்வ் ஆயிருமே. ஏன் தேவையில்லாமல் ஒரு எனர்ஜி வந்து யூஸ்லெஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ.